உங்கள எத்தன பேரு கல்யாணத்துக்கு பிறகு உங்க கெரியர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, குடும்பத்துக்காக, குழந்தைக்காக எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு, சமயக்கட்டுல வேலை செய்றதும், குழந்தை பின்னாடி ஓடுறதுமா இருக்கீங்க. இவ்ளோ செய்ற உங்கள யாராச்சும் பெருமையா பேசுவாங்களா? இல்ல, இது உன் கடமைன்ற மாதிரி முடிஞ்சு போயிடும். யாரும் இத பெருசா பேசக்கூட மாட்டாங்க. ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு, திருப்பி வேலையில ஜாயின் பண்ணலாம்னு நெனைக்கிறப்பவே நமக்கு ஒரு ஃபியர் வரும்ல, அது ரொம்ப மோசமானது. யாருக்கும் சொல்லி புரிய வைக்க கூட முடியாது. நீங்க எவ்ளோ தியாகம் பண்ணாலும், எவ்ளோ குழந்தை, குடும்பம்னு ஓடுனாலும், சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அங்க மரியாதை இருக்கும். கணவர் என்ன சம்பாதிக்கிறாருன்றத விடுங்க. நீங்களே சம்பாதிச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறப்போ வர தைரியம் இருக்குல்ல, அத எத கொண்டும் அடிச்சுக்க முடியாது. சின்ன பிள்ளையில இருந்தே அம்மா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா, அத நீ செஞ்சுக்கிற இடத்துல இருக்கணும். யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மனசுக்குள்ள நெனைப்பேன், அம்மா அழகா கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ட மேனேஜ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்புறம் ஏன் அவங்களுக்கு இந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு தோணிட்டே இருக்கும். நான் வேலைக்கு போய்